அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறது வழக்கம்தாங்க. இந்த கிரக மாற்றங்களானது 12 ராசிகளையுமே அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தும். சனி, குரு, ராகு, கேது ஆகிய கிரகங்களே ஒருவருடைய வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியும், 2.5 ஆண்டுக்கு ஒரு முறை சனி பயிற்சியும், 1.5 வருடத்திற்கு ஒரு முறை ராகு கேது பயிற்சியும் நடைபெற்று வரும். அந்த வகையில் இப்போது வரக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்களா? முக்கியமாக தொழில் பிரச்சனை. இந்த தொழிலை என்னால் முன்னேறவே முடியல, நான் கட்டின பணம்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே எப்படி மீண்டு வர்றதுனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பைரவரை வழிபாடு செய்யுங்க, உங்களுக்கு எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய வேலையில் உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே தீருங்க. எதிர்பார்ப்பு இழுபறியாகலாம், நினைப்பது நடக்கும், வேறாக நீங்கள் நடக்கிறது ஒன்று வேறு மாதிரி நடக்கலாம். அதே போல் குறிப்பிட்டு குருவால் செல்வாக்கு உயரும், வருமானம் அதிகரிக்கும். செவ்வாய், புதன் இது உங்களுக்கு நல்ல ஒரு சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அறிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னும் பலன்கள்லாம் பார்க்கும்போது எல்லாமே வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மை கொடுக்கக்கூடிய பலன்கள் தான். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசித்து கடன் கொடுங்க. அந்த பணம் உங்களுக்கு கைக்கு சேர்றதுக்கு ஒரு லேட் ஆகலாம். அதே போல் முக்கியமாக இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் செய்த புண்ணியங்களுக்கான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறுவீங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். வெளிநாட்டில் பிரச்சனைகளை சந்தித்திருக்கக்கூடியவங்க வேறொரு நாட்டில் வாழக்கூடிய யோகம் கூட ஏற்படலாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் சிறப்பான உடல்நல கோளாறுகளை பரிபூர்ணமாக நீக்கும். மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு கூட ஏற்றம் ஏற்படலாம். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறதால இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை ஏற்படும். 4ஆம் ஸ்தானத்தை குரு பார்வையிடுறதால வீடு, மனை, வாகனம் வாங்கிறதுக்கான யோகம் உண்டாகும். சொந்த வீடுகளை உங்களுடைய மனதிற்கு பிடித்தது போல வாங்கி மகிழ்வீங்க. உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனை கூட நீங்குங்க. தாயார் தொடர்பான மனக்கவலைகள், கலக்கங்கள் நீங்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். குரு பகவான் உங்களுக்கு ரோகஸ்தானத்தை பார்க்கிறதால எதிரிகள், நோய்கள் பரிபூர்ணமாக எல்லாமே உங்களுக்கு நீங்கும். நினைத்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய நன்மை, இவை எல்லாமே ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க. திட்டமிட்ட விஷயங்களில் ஏற்றம் உண்டாகலாம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முதலீடுகளை செய்து மகிழ்வீங்க. மேலும் தொழிலில் நல்ல ஒரு மேன்மை ஏற்படலாம். ஸ்ரீரங்கம் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு இப்போது நல்ல மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் இப்போது ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாமே நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ராசியில் அதிக அளவில் அதிர்ஷ்டத்தையும் சவால்களையும் தரக்கூடியதை குறித்து தான் இப்போது நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வகையில் அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு சந்தர்ப்பங்களும், அதாவது வாய்ப்புகள் நிறைய அமையும். நீங்கள் ஒரு வேலை இல்லாமல் தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கான வேலைக்கான வாய்ப்பு அமையலாம். அப்படி முக்கியமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிம்மராசிக்காரங்களா இல்லை அப்படின்னு சொன்னால் கூட மறக்காமல் உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா அது அவர்களுக்கும் பயன்படும். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுருங்க. இதோடு உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் எல்லாமே ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு நீங்கும். பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்துக்களை வாங்கிறது, இது நல்ல ஒரு அமைப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம்.
இது மட்டும் இல்லாமல் 4க்கு உரிய செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கிறதால தாயினுடைய உடல்நிலையில் மிகுந்த கவனம் செலுத்தணும். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நீங்கள் முறையாக செய்வது நன்மையை கொடுக்கும். பொறுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உழைப்புக்கு போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சாதாரணமாக செய்யக்கூடிய விஷயங்களில் சிரமமும் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய யோகமும் ஏற்படும். எல்லா விஷயங்கள்லையுமே நிதானம் பொறுமையை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முழுமையாக நீங்கள் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்கணும். நன்மை பயக்கக்கூடிய தவறுதலான சேர்க்கை பழக்க வழக்கங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது. இது இல்லாமல் நீங்கள் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கலாம். முக்கியமாக வண்டி வாகனம் மாற்றுவதற்கான கனவுகள் நிறைவேறும். இது மட்டும் இல்லாமல் மறைமுகமாக இருந்த எதிரிகள் தொல்லை நீங்கும். உடல் நலனில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும். வாரா கடன்கள் கூட உங்களுக்கு வந்து சேரும் அமைப்பு உள்ளது. முக்கியமாக நீங்கள் முதலீடு தொடர்பான விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாரை நம்பியும் எடுத்தன் கவிழ்த்தன்னு தேவையில்லாமல் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பை செய்யாதீங்க. உங்களுக்கு வம்பு வழக்குகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதால இதிலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. இதோடு மார்ச் 3, 2026 வரை சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்த இந்த சனி பகவான் பிரச்சனைகளை சந்திக்க வைத்திருப்பார். வாழ்க்கை துணையோடு கருத்து வேறுபாடு, பிரிவு, அலைச்சல் அதிகரிப்பு, தாய் தந்தை பிரச்சனை, உடல்நல பாதிப்பு, சுய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படுற வாய்ப்பு, இதெல்லாம் நிதானமாக இருந்து அனைத்தையும் சரி செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. குடும்பத்தினர் நண்பர்களை அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு ஜூலை 23, அதாவது ஜூலை 23 நவம்பர் 18 காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரம் அடைவதால் உங்களுக்கு இந்த பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மறையும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தரக்கூடியது அப்படிங்கிறதுனால நீங்கள் எதற்கும் பயந்து கொள்ள வேண்டாம். சிறப்பாக உங்களுக்கு எல்லாமே செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும். உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுத்தும். பம்பு வழக்குகளில் இருந்து விடுபடுவீங்க. எதிரிகளை பலமிழக்க வைப்பீங்க. அரசு வழி முயற்சிகளை நீங்கள் வெற்றியாக்குவீங்க. குறிப்பிட்டு உங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி ராகுவிற்கு குருவினுடைய பார்வை உண்டாவதால் எல்லா நெருக்கடிகளுமே விலகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் மறையும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு பலம் கூடும் அப்படின்னும், திருமண வயதினருக்கு கனவு நனவாகும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சுய ஜாதகத்தில் தசாபுக்தி சாதகமாக இருக்கிறதால நினைத்ததை சாதிப்பீங்க. படிப்பு, வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், புதிய தொழில், ஸ்திர சொத்து என கனவு உங்களுக்கு நனவாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். குறிப்பாக குருவினுடைய நிலை, பார்வை, சூரியன், செவ்வாய் சஞ்சார நிலை அனைத்திலுமே உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு நிலையே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். இது மட்டும் இல்லாமல் வேலையில் அதிகமான கவனம் செலுத்துறது அவசியம். வேலையில் நெருக்கடி அதிகரித்தாலும் கூட பார்த்து வரக்கூடிய வேலையை விட வேண்டாம். அரசு பணியாளர் அதிகாரிகளை அனுசரிப்பது நல்லது. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கை குறைப்பதற்காக முக்கியத்துவம் இல்லாத இடங்களில் உங்களை நீங்கள் அமர்த்தாமல் இருக்கிறது நல்லது. இந்த காலகட்டத்தில் அனைத்தையுமே நீங்கள் சிறப்பாக பார்த்து செயல்படுவீங்க. முக்கியமாக உங்களுடைய நலனில் கூடுதல் எச்சரிக்கை தேவைப்படுது. இளம் பெண்களுக்கு உயர்கல்வி, திருமணம் அப்படிங்கிற கனவெல்லாம் நனவாகும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பணியாளர்கள் நெருக்கடிக்கு ஆளாவாங்க வாய்ப்பு இருக்கிறதால வேலையில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய நலனில் கூடுதலான எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியம். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட தமிழ் புத்தாண்டு பலன்கள் அமையப்போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.